வணக்கம் மக்களே! தமிழக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்பு வந்திருக்கிறது. ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயனுள்ள தகவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. நாடு முழுவதிலும் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்திற்காக ரேஷன் கடைகளின் மூலயமாக மலிவு விலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மத்திய, மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமே இல்லாமல் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்த சமயத்தில் புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே கரீப் கல்யாண் அன்ன யோஜனா PMGKAY என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இந்த ஒரு திட்டத்தின் கீழ் அதாவது இலவசமாக உணவுப் பொருட்கள் 2020ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலயமாக கூடுதலாக 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக தரப்பட்டு வருகிறது. இதனால் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெற்றும் வருகிறார்கள். ரேஷன் கார்டுதாரர்கள் எனினும் நிறைய பேர் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கிறார்களாம். சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வாங்க முடியாமல் இருக்கலாம் என்றாலும் கூட தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் முன்வந்து வாங்காமல் விற்றுவிடுகிறார்கள். ரேஷன் பொருட்கள் பெற்றிருந்தும் கூட அதனை முழுமையாக பயன்படுத்துவதில்லை என்று புகார்கள் எழத் தொடங்கியிருக்கிறது. இவர்கள் தங்களுடைய ரேஷன் பொருட்கள் வாங்கி செல்லாத ஒரு காரணத்தினால் மீதமுள்ள ரேஷன் பொருட்கள் 6 மாதமாக ரேஷன் கடையிலேயே வைத்திருந்தாலும் கூட நுகர்வோர் வந்து பொருட்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்றும், இது போன்றவர்களால் தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உதவி கிடைக்காமல் போய்விடுவதாகவும் சமீப காலமாக அரசு கவலையுடன் கூறி வருகிறது. அதனால்தான் தொடர்ந்து 6 மாதங்களாக ரேஷன் வாங்காத நுகர்வோரின் பெயர் லிஸ்டிலிருந்து நீக்கப் போவதாக அறிவிப்பு 4 மாதங்களுக்கு முன்பு வெளியாகியிருந்தது. இந்த ஒரு நிலையில் அடுத்த அதிரடியை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு திட்டத்தில் பலன் கிடைப்பதில்லை என்பதால் தான் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் உணவு வழங்கல் துறை புதிய விதிமுறையை வகுத்துள்ளது. அதன்படி அனைத்து ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் KYC செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இல்லை என்றால் ரேஷன் கார்டில் அவர்களுடைய கிடைத்து வரும் பலன்கள் நின்றுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல கால அவகாசம் முடிவதற்குள் KYC சரிபார்ப்பை அரிசி அட்டைதாரர்கள் முடிக்கவில்லை என்றால் ரேஷன் பொருட்கள் அவர்களில் பெறுவதில் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரேஷன் கார்டில் பல பொருட்களை பெற தகுதியில்லாத ஏராளமானோர் உள்ளதால் தான் இந்த ஒரு EKYC சரிபார்ப்பு அவசியமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டு வருமானம் 1.20 லட்சம் உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பட்டியலில் இருக்கக்கூடாது என்ற ஒரு விதிமுறைகள் உள்ளது. ஆனால் அரசின் பார்வையில் PPL கார்டுதாரர்களுக்காக உதவிகளை உணவுத்துறை குறைத்துள்ளது. PPL கார்டு வைத்திருப்பவர்களில் அரசு ஊழியர்கள் இருப்பதும் தற்போது அம்பலமாகியிருக்கிறது. அதாவது 69 அரசு ஊழியர்களிடமிருந்து PPL கார்டு இருந்ததால் இவர்களது கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அப்படின்ற ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல ரூபாய் 1.20 லட்சம் ஆண்டு வருமானம் கொண்ட 11,753 PPL ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. யாரெல்லாம் அரசை ஏமாற்றி கார்டு வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. போலியான ஆவணங்கள் கொண்டு ரேஷன் கார்டுகள் வாங்கியவர்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த ஒரு அதிரடியால் முறைகேடுகள் ஒழிந்து ஏழை எளிய மக்கள் முழுமையாக பயன்பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. மக்களே, இந்த மாதிரி ஒரு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.